நம்ம இன்னைக்கு பீட்ரூட் ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை சப்பாத்தியில் ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. பீட்ரூட்டை இப்படி திருவி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. திருவின பீட்ரூட் எல்லாம் சேர்த்துட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். தண்ணிலாம் எதுவும் ஊற்றக்கூடாது. மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பீட்ரூட்டில் இரும்பு சத்து, கால்சியம், நார்ச்சத்து, மெக்னீஷியம் போன்ற சத்துக்கள் நிறையா இருக்குது. 100 கிராம் நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். பீட்ரூட் நம்ம அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிட்டோன்னா ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களை அதிகரிக்க செய்யும். செரிமான கோளாறுகளை நீக்கும். கட்டியாக தேங்காய் பால் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பீட்ரூட் அடிக்கடி உணவில் எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம தேங்காய் பால்லாம் ஊற்றி இந்த ஜாம் செஞ்சுருக்கிறதுனால அல்சர் இருக்கிறவங்க அடிக்கடி இந்த ஜாம் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.